சிஎஸ்கே எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? என்னப்பா சிஎஸ்கே பிடிக்காத நபர்கள் யாராவது இருப்பாங்களா? ஆனால் சிஎஸ்கேல 11 நபர்களுமே தமிழர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அது நடக்குமா? ஆனால் சீமானவர்கள் சொல்கிறாங்க, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய 11 வீரர்களும் தமிழர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழ இல்லைன்னு 11 பேரும் தமிழ உங்க அண்ணன் வந்து ஆடுவான் சார். அது அரசாங்கத்துக்கு கிடையாது, அது தனியார். அங்கே 11 நபர்கள் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது தமிழர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. 11 நபர்களும் இருந்தால் தான் சிஎஸ்கே, அதுவும் நாம் தமிழர் கட்சியில் 11 பேரும் தமிழர்களாக வந்துருவாங்கன்னா, அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு வைக்க வேண்டிய, சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் இவங்க, பஞ்சாப்னா இப்போ பஞ்சாப் சார்ந்தவங்க மட்டும்தான், ஹரியானானா ஹரியானா சார்ந்தவங்க மட்டும்தான். இதுக்கு பேசாமல் மாநிலம் வாரியாக ஒரு கிரிக்கெட் வச்சுட்டு போயிடலாமே, ஐபிஎல் தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மாறிடாது, அங்கே ஒரு பிரிவினை வந்துடாது. சரி இருக்கணும், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 40% தமிழர்கள் அங்கே கொண்டு வாங்க, ஒரு 30% கொண்டு வாங்க அப்படி சொன்னால் அதில் நியாயமான கோரிக்கை இருக்குது. சீமான் அவர்கள் உள்ளூர் அரசியலாம் நல்லா தான் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானில் பெரிய ஒரு பதட்டம், மாலத்தீவில் பெரிய பதட்டம், அதுவும் இந்தியாவுக்கு எதிராக அவங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீனாவை பற்றி மனுஷன் பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? சீனா என்னைக்காவது என்னுடைய பலம் இதுதான் அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறதா? நாம தான், இந்தியா தான் குடியரசு தின விழாவாக இருக்கட்டும், அந்த விழாவாக இருக்கட்டும், நம்முடைய பலம் என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க. குடியரசுக்கு ராணுவ பேரணி நடத்துவோம். அப்படியே பாருங்க, ஒட்டக படை வச்சிருக்கோம், குதிரை படை வச்சிருக்கோம், யானை படை வச்சிருக்கோம், சீனா எல்லாம் வச்சிருக்கோம். அவன் எங்கேயாவது பத்திரிக்கையில அந்த ராணுவ அணிவகுப்புலாம் நடத்தி காட்டி பத்திரிக்கையில சீனாவினுடைய ராணுவ பரேட சீமானவர்கள் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கும் சீனாட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு பெரிய பரேடா காண்பிக்கப்படுகிறது. உலக நாடுகளிடம் அவன்கிட்ட சின்ன ஒரு ஆயுதம் இருந்தாலும் இது மாம்பெருசு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கக்கூடிய அந்த யுக்தியும் சீனாவிடம் இருக்கு. அவன் சின்னதாக ஒரு சின்ன காய் நகர்த்தல் செஞ்சாலும் சீனா செஞ்சதான் பெரிய காய் நகர்த்தல் அப்படின்னு சொல்லி அதை அவன் ஊதி பெரிதாக்குவதற்கான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லேருந்து வேர்ல்ட் வாரியர்ஸ் வர சீனா வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீனாவினுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியாமல், ஒருவேளை தெரிந்தும் இந்தியாவை குறைத்து மதிப்பிடுவதற்காக சீமானவர்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை சீமானவர்கள் பேசும்போது கொஞ்சமாக தடுமாறுறார் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. நாளைக்கே இது ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் சொல்கிறதுனால அந்த தவறை கொஞ்சமாக அவர் திருத்தி கொண்டால் நல்லது. ஆனால் நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, இப்போ டிஎம்கேவாக இருக்கட்டும், அதாவது இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்வாங்க? 11 பேர் பாருப்பா வந்து தமிழர்களாக வைப்பாராம், அப்போ இவர் தான் என்ன சிஎஸ்கேனுடைய ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்டு ட்ரோல் பண்ணி அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க. சீமான் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காமல் இருப்பதற்கான காரணமே அவர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுது, அதாவது நகைச்சுவையாக மாறிடுது. அவர் ஒரு தலைவராக பார்க்கறத விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கன்னா அதை நகைச்சுவையாக மட்டும் கடந்து போகிறாங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து கூட நகைச்சுவை தான், அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது மாறிடும். அதனால தான் சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறாத வண்ணமும் சீமானவர்கள் பேச தொடங்கினால் மட்டும்தான் சீமானவர்களுக்கு இன்னும் பெரிய நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லையா கடைசி வர இவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே டிஎம்கே பயன்படுத்தும். அதற்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீமானவர்களை கொடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு சின்ன தவறு தான். இந்த தவறை திருத்தி கொண்டாலே நாம் தமிழர் கட்சி அபரிவிதமான வளர்ச்சி அடையும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய அப்டேட் இருக்குங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பொன்முடி அவர்களுடைய தண்டனை 3 வருட சிறை தண்டனை. நிறுத்தி வைக்க முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு கோர்ட். ஐயையோ, பொன்முடி அவர்களுக்கு வந்த அந்த நேரத்தை பாருங்களேன், மனுஷன் எப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இப்போ பாருங்களேன், பொன்முடி அவர்கள் அவருடைய முகத்தில் சிரிப்பே வரல. இளைஞரணி மாநாட்டுக்கெல்லாம் நடந்து போனாரேப்பா. அப்போ ஜட்ஜி பார்த்துருப்பார், இவருக்கு எங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இவர் நல்லா தானே இருக்காரு, இளைஞரணி மாநாடு நடக்கும்போது இவர் நல்லா பேச்சு அப்படியே ஜெய் ஜெய் உதயநிதி ஜெய் ஜெய் அப்படிலாம் சொல்லிட்டு போனாரே, அப்படின்னா பேசாமல் என்ன செஞ்சிடலாம், அவர் தண்டனையை கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்களோ என்னமோ. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிட திமுக எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இவருக்கு மட்டும்தானா? இந்த தர்மபுரியில் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் பலமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கான். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னார் பார்த்தீங்களாங்க, அவர் தாங்க. அதனால் அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. திமுக அவரை கொஞ்சம் ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவர் என்ன செய்வார்னா அவருடைய தொகுதியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து போடுவார். உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு நிழல்குடம் அப்படிங்கிறது நம்ம பஸ் ஸ்டாப்லாம் சொல்லுவோம்ல, அது சூப்பராலாம் செஞ்சுருந்தார். உள்ள லைப்ரரி, ஏசி இதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தார். ஆனாலும் மனுஷன் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, சில பல முரண்பாடான கருத்துக்களை, கிரிப்டோ கருத்துக்களை எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டார். அவர் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி திணிக்கும் போது திமுகவே 80% இந்துக்கள் அடங்கிய கட்சி பார்த்தீங்களா, அங்கேயே பெரும் பிரச்சனைகள் யாருக்கு வந்துருச்சு? செந்தில்குமார் அவர்களுக்கு வந்துருச்சு. அதனால் தருமபுரியில் ஒருவேளை செந்தில்குமார் அவர்களை நிப்பாட்ட வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிறாங்களோ என்னமோ. இதெல்லாம் அரசல் புரசலாக வந்திருக்கக்கூடிய செய்திகள், ஆனால் ஊடகங்களெல்லாம் வந்துருச்சு. இது ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ராசாக்களா. இது எதுவுமே என்னுடைய ஓன் கற்பனையோ, என்னுடைய நியூஸ் சேனல்லேருந்தோ, இல்லை நான் உருவாக்கின செய்தியோ, இல்லை நான் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக நானே ஒரு பொய்யான செய்தியை பரப்புறேன் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வேறு நபர்களுடைய வேலை. அவங்களே செய்திகளை பரப்புவாங்க, அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பல நபர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக இந்த 2024 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சோஷியல் மீடியாவும் பெரிய அளவில் ஒரு கேம் பிளே பண்ண போகுது. அப்போ பண்ணும்போது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வரலாம். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கப்பா. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியது தான். மனுஷன் எப்படி கெத்தா சுற்றிட்டு இருந்தார், வாட்ச் பில்லு தானேயா கேட்டார், அதுக்காயா இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி வர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு போட்டியும் பொறாமையும் இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷனுக்கு 17வது முறையாக நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 17வது முறையாக. ஆனால் 17வது முறையாக நீட்டிக்கப்பட்டாலும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்றும் தொடர்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக 17வது முறை அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்ட போதிலும் சம்பளம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம பணம் தான், வேறு யார் அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. மரியாதைக்குரிய வேறு யார் அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. அது மரியாதைக்குரிய நம்ம அப்பா வீட்டு சொத்து தான். அவருக்கு வரிப்பணம் அவருடைய சம்பளமாக போயிட்டுருக்கு. எந்த வேலையும் பார்க்காம சம்பளம் வாங்கிட்டு இருக்காரியா, பார்த்துக்கோங்க. எந்த வேலையும் பார்க்காம. ஜெயிலில் அவருக்கு என்ன வேலையாக கொடுக்க போகிறாங்க? வேறு ஏதாவது வேலை கொடுப்பாங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் ஒரு அமைச்சருடைய சேலரியை யார் வாங்கிட்டு இருக்காங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா தொகுதி பங்கீடு. வந்துருச்சுடா தேர்தல், போடுறா தொகுதி பங்கீட. நேற்று தான் காங்கிரஸ் 21 தொகுதிகள் கேட்குதுன்னு சொன்னோம்ல, இல்லையா 12 தொகுதியோடு நிப்பாட்டிக்கிட்டாங்களாம். அந்த 21 தொகுதிகள் அப்படின்னு சொன்னதெல்லாம் பெரிய ஒரு ஃபேக்கான நியூஸாக. ஆனால் நிறைய நியூஸ் மீடியாஸ் அதை வெளியில் விட்டுருந்தாங்க. 12 தொகுதிகள், போன வருடம் 9 தொகுதிகள் தானே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அப்படி தான். இந்த வருடம் நாங்கள் வளர்ந்துருக்கோம்ல. ராகுல் காந்தி அவர்கள் நிறைய யாத்திரையெல்லாம் செஞ்சுருக்காரு. இந்தியா கூட்டணிலாம் உருவாகிருக்கு, புள்ளி வச்ச இந்தியா கூட்டணிலாம் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வைப்பாங்க. பட் இந்த டிமாண்டெல்லாம் அப்படியே சீட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எத்தனை சீட்டை டிஎம்கே கொடுக்க போகிறாங்களோ அது மட்டும்தான். விசிகாவுக்கு எத்தனை சீட்டு, காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறதெல்லாம். பாமக திமுக கூட கொஞ்சம் ஒட்டி இணையிற மாதிரிலாம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யார் பார்த்த பார்வைன்னு தெரியல, நேரு அவர்களும் அந்த பக்கமாக இருந்து வேறு சில முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்த பார்வை பாமக திமுக கூட ஒட்டுறதுக்கான அந்த நிலைமையிலிருந்து விலகி போய்விட்டது. ஸோ பாமக ஒருவேளை பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இதுவரையிலும் உறுதி செய்யப்படவில்லை. ஏன்னா எலெக்ஷன் தொடங்குற வரைக்கும் இந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் அடிபட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததா ஜெயக்குமார் அவர்கள், அதிமுகவினுடைய அந்த ஃபேஸ் ஜெயக்குமார் அவர்கள், அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பொதுவாக இந்த அதிமுக பிஜேபி அலைன்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, அப்போ பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுக்கலன்னா அதிமுகக்கு பெரிய இழப்பு வரும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்ந்தவங்க சொல்ல, அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் எங்கள் கூட நீங்கள் அலைன்ஸ் வச்சுக்கலனா தான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்க போகுது, சிங்கம்மா நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம், ஆடுகள் ஓட போகின்றன அப்படின்னு சொல்லி ஆடுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை நினைவு கூர்ந்து அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தா ஆயர்குல சில நபர்கள் எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆடு உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கா, நாங்கள் ஆடை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், ஆடுன்னு சொல்லி அவெல்லாம் கேலி கூத்து பண்ணுறானோ அந்த கட்சிக்கே ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் சொன்ன மாதிரி இருப்போம்ல அப்படின்னு சொல்லி அது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்குங்க. ஒரு ஓட்டுனாலும் இழந்துடாதீங்க மக்கா. வர தேர்தல்ல ஆயர்குளத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியும், சொன்ன மாதிரி இருப்பாங்க. தமிழகம் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆயர்குளத்துல ஓட்டு எல்லாமே பிஜேபி கிட்ட விழுக போகுது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. நன்றி. ஏன்னா இப்ப எல்லாரும் கெஞ்சி கூத்தாட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருமா அப்படிங்கிற பயத்துல திருமாவளவன் அவர்கள்லாம் கேட்கிறார், தயவு செஞ்சு 100% இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய பெண்களும் கிறிஸ்தவ ஆண்களும் கிறிஸ்தவ பெண்களும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஓட்டுனாலும் நீங்க இங்க வந்து போட்டிருக்கணும். இந்த தடவை 100% நீங்க ஓட்டுகளை போடணும். இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், தேர்தலின் போது வாக்குப்பதிவின் போது 100 விழுக்காடு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இஸ்லாமிய ஆண்களை விட இஸ்லாமிய பெண்கள் குறைவாகத்தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியும். இஸ்லாமிய ஆண்கள் வாக்களிப்பதை போல பெண்கள் வாக்களிக்க வருவதில்லை என்கிற நிலை இருக்கிறது.
அங்கே என்ன அடிமைத்துவம் இருக்குன்னு சொல்கிறீங்களா திருமாவளவன் அவர்களே? இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, இஸ்லாமிய ஆண்களை விட பெண்கள் கம்மியாக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்களா அவங்க? அப்படி வராமல் வச்சுருக்காங்களா? இதில் ஏதோ உள்குத்து இருக்குல்ல திருமாவளவன் அவர்கள் சொன்னதில். மறுபடியும் அதே அவர் திருத்திக்கிட்டார். எப்படின்னா மறுபடியும் பெண்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போடணும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40-40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி வெற்றி பெறும். இதே தான் இன்னொருத்தரும் சொன்னார். அதாவது நிறைய பாதிரியார்கள் சொல்கிறாங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திமுக நம்மளை வஞ்சிச்சது, திமுக நம்ம முதுகில் குத்துனாங்க, திமுக நம்முடைய கோரிக்கைகளை நிராகரித்தார்கள், ஆனால் இப்போதைக்கு நமக்கு வேறு வழியே கிடையாது, வேறு யாருக்கும் ஓட்டு போடாமல் வேறு வழி இல்லாமல் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? திமுகவுக்கு ஓட்டு போடணும். இவன் வந்தால் நல்லது செஞ்சிருவான், அவன் வந்தால் நல்லது செஞ்சிருவான் நீங்கள் பார்க்காதீங்க, திமுக கூட யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டிய கூட்டணி ஒன்றே ஒன்றுதான். மதச்சார்பற்ற முறையில் திமுக கூட்டணியை தான் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அவர்கள் துரோகம் இழைத்தார்கள், உண்மை. நம்மை புறந்தள்ளினார்கள், புறக்கணித்தார்கள். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது அவர்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கின்றோம். இல்லை அவர்கள் எங்களை எல்லாம் இப்படி செய்தார்கள் என்று கோபிக்கொண்டு நாம் வேறு நிலையில் வேறு திசையை நோக்கி நாம் செல்வோமானால் மதவாத சக்திகள் தலை தூக்கி விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. சோ இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னா, வேற யாரு ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த ஒரு பார்ட்டி பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது, இந்த பக்கமாக நாம் தமிழர் கட்சி வேற ஏதாவது கூட்டணி வந்து அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, இவங்கெல்லாம் ஏதாவது நம்மளை செஞ்சிருவாங்க, அதுக்கு நம்மளை எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கிற திமுகவே வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்து எல்லாரும் இப்போது ஓட்டுகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய பங்கு இல்லாட்டி உங்களுடைய சரௌண்டிங்ஸில் இதே மாதிரியான விமர்சனங்கள், இதே மாதிரியான கோரிக்கைகள், நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி வந்திருப்பாங்க. யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான நபர்கள், நல்ல மனிதர்களை, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், திமுகலேயே நல்ல நபர்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் வேண்டானே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தேவையான உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், அவர் நல்லது செய்வார், அவர் படிச்சிருக்காரு, அவரால் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஓட்டுக்களை நல்லவர்களுக்கு போட்டால் மட்டும்தான் நல்லவர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அப்படி இல்லையா நயவஞ்சகர்களும் நரிகளும் ஓநாய்களும் இவங்க மிகப்பெரிய அளவில் ஊழல்வாதிகளும் தான் இந்த அரசியலில் கொஞ்சமாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆட்டையும் அவங்களுடைய காய் நகர்த்தல் செய்வாங்க. மாற்றம் வருவதும் வராமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் எங்களுடைய மதகுரு சொன்னது தான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மதகுருவையும் தாண்டி ஒரு தெய்வம்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அது இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை பௌத்தமாக இருக்கட்டும், நம்ம கடவுள்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கடவுள் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு, நன்மையை நேசி, உண்மையை ஒத்துக்கொள், யார் மனதையும் புண்படுத்தாதே, பிறர் வாழ்க்கையை சந்தோஷமாக வழி நடத்த யார் இருக்காங்கன்னு பாரு, ஊழல் செய்கிறவனுக்கு போடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஊழல் செய்வனை ஆதரி, தப்பு செய்வனை ஆதரி அப்படின்னு சொல்லி எந்த மதமும் எந்த வேதங்களும் சொன்னதாக எனக்கு தெரியாது. அதுக்காக நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்கப்பா, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அடுத்ததான் திமுகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் யார் பண்ணுறா, வேற யாராவது பண்ணுறாங்களா, அதிமுக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையாமல, திமுகவினுடைய கவுன்சிலர் 10 பேர் சேர்ந்து செய்கிறாங்களாம்ல. எதுக்குப்பா திமுகவினுடைய கவுன்சிலர் 10 பேர் திமுக எதுக்குறாங்க, நாங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. காரணம், அவங்க ஊருக்கு தேவையான எந்த நன்மையும் நடக்கலை. திமுகவினுடைய உயர்மட்டமாக நாங்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. அதனால் நாங்கள் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் முழுவதுமாக ராஜினாமா செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவினுடைய கவுன்சிலர்ஸ். ஸோ ஓவராலாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஹாட் நியூஸ், அதுவும் அரசியல் ஹாட் நியூஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களை யோசிக்க வச்சுருப்பேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை யோசிக்க வச்சுருப்பேன். மதம் சார்ந்த அரசியலை பார்க்காதீர்கள், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தையும் பார்க்காதீர்கள். மதத்தில் அரசியலும் அரசியலில் மதத்தையும் கொண்டு வந்து நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியில் எல்லா கட்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவராக ஜாதியை சேர்த்துக்கிடுவாங்க, அது கூடவே அப்படியே கொஞ்சமாக லாங்குவேஜை சேர்த்துக்கிடுவாங்க. இங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த பகுத்தறிவை மழுங்கடிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒரு ஓட்டு ஒரு நல்லவனுக்கு போய் சேரட்டும், உங்களுடைய ஒரு ஓட்டு ஒரு அக்காவுக்கு போய் சேரட்டும். அந்த ஓட்டுனால அவங்களுடைய வாழ்க்கை பெருசாக மாறுதோ என்னமோ, உங்களுடைய வாழ்க்கை பெருசாக மாறுதோ என்னமோ, ஆனால் ஒரு நம்பிக்கை பிறக்கும். பணம் வாங்கி கொண்டு நான் ஐயோ சத்தியம் பண்ணிட்டேனே, இந்த கட்சிக்கு தான் போடுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேனே, இதை விட பல சத்தியங்கள் அந்த அரசியல்வாதிகள் செஞ்சுருக்காங்க. உங்களை நல்லா பார்த்துக்கிடுவோம், உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம், 5 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. அவன் செஞ்ச சத்தியங்களை விட நீங்கள் செஞ்ச சத்தியம் பெருசுலாம் கிடையாது. 10 சத்தியம் நம்மகிட்ட போட்ட பிறகு தான் ஒரு சத்தியத்தை உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு ஐயோ நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதை விட அவர் நல்லவராக தான் இருப்பார், இருக்கணும், விசாரித்து ஓட்டு போடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயங்களை பேசி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.